ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது 2 பேரோட தனிப்பட்ட விருப்பங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்க போகிறாங்க, இவருக்கு பிடிச்சிருக்கு அவங்கள கூப்பிடுறாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நடிகர் கருணாஸ் ஒரு சர்ச்சையான பேச்சு பேசியிருக்காரு. ஸோ என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடந்த 2017ஆம் ஆண்டு பிரபல மலையாள நடிகையும் தமிழ் நடிகையுமான பாவனா நைட் நேரத்தில் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு வீடு திரும்பி போயிட்டு இருக்கும்போது காரில் வந்து பாலியல் பலாத்காரம் வந்து பண்ணிட்டாங்க அவங்கள. ஸோ வழிமறிச்சு இந்த மாதிரி விஷயம் நடந்துருச்சு. அந்த விஷயம் ஒட்டுமொத்த திரையுலகையே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த வழக்கை விசாரித்த போது அந்த சம்பவத்தின் பின்னணியில் இருக்கிறது கேரள பெரிய நடிகரான திலீப் குமார் அப்படின்றது தெரிய வந்துச்சு. ஸோ ஒட்டுமொத்த நடிகைகளும் அந்த திரைத்துறையைச் சேர்ந்த பெண்களும் தொழிலாளர்களும் சேர்ந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனைகள் குறித்து வாய் திறக்க ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் பிரச்சனைகள் அட்ஜஸ்ட்மெண்ட்களே இல்லை அப்படின்னு கிடையாது. அது வரைக்கும் அமைதியாக இருந்தவங்க இந்த பிரச்சனைக்கு அப்புறம் எல்லாருமே வந்து குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க. எல்லாம் ஒரு மித்த கருத்தாக வந்து வழக்கு தொடுத்து அதில் வந்து திலீப்பை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பேச்சு பேசினாங்க. அதன்படியாக வந்து வழக்கும் ஜெயிச்சு திலீப் குமார் அரெஸ்ட்டும் ஆயிட்டாரு. ஸோ இந்த ஒரு நடிகைக்கு பிரச்சனை அப்படின்னு மட்டும் கிடையாது. கேரளாவில் இருக்கக்கூடிய சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பல நடிகைகளுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. இதை வந்து ஒரு கமிஷன் வச்சு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஹேமா கமிஷன் அப்படின்ற அந்த ஒரு கமிஷனை அந்த கவர்மெண்ட் நியமிக்குது. அந்த பொறுப்பை தலைமையேற்றவர் ஹேமா. ஸோ அதுக்கு கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த கமிஷன் அந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கு. ஸோ அதில் வந்து பல நடிகைகளின் அட்ஜஸ்ட்மெண்ட் தொல்லை குறித்து மலையாள சினிமாவில் நடிகைகளுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை குறித்தும் 200க்கும் மேற்பட்ட பக்கங்கள் குறித்த அந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பல விஷயம் வெட்ட வெளிச்சமாயிருக்கு. கிட்டத்தட்ட வெறும் 10 ஆண் பிரபலங்கள் பிடியில் தான் மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியே இயங்கிட்டு இருக்கு அப்படின்றதான் வந்து சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து கேட்டு ஒட்டுமொத்த திரையுலகமே அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ இது சமூக வலைதளத்தில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்ட வந்த நிலையில் இது குறித்து தென்னிந்திய நடிகர் சங்க துணைத் தலைவரான கருணாஸ் அவர்கிட்ட வந்து இந்த பத்திரிகையாளர் கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த ஹேமா கமிஷன் அறிக்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தென்னிந்திய சினிமாவில் இது போன்ற நடிகைகளுக்கு நடக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் வந்து பயங்கர ஷாக்கிங் ஆச்சு. அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது சினிமாவில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? வேற எந்த தொழிலையும் எந்த துறையிலையும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனையே இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாரு திரும்ப. அது வந்து 2 பேர் சம்மந்தப்பட்ட தனிப்பட்ட விஷயம். யாருடைய விருப்பமும் இல்லாமல் எதுவுமே எங்கேயுமே நடக்காது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் நடிகைகள் சொல்கிறது வந்து அவங்கள கூப்பிட்டா இவங்க ஏன் போகிறாங்க? ஸோ இவங்க போகாமல் இருக்க வேண்டியது தானே. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒத்துக்கிட்டு அந்த பண்ணை வீட்டுக்கோ இல்லைன்னா அவங்க சொல்கிற இடத்துக்கோ போய் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கிறது அந்த நடிகையோடைய தனிப்பட்ட விருப்பம். அவங்க ஒத்துக்கிட்டு தானே போகிறாங்க. ஸோ அதனால் அவங்க 2 பேருக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த விஷயத்த எதுக்கு நம்ம பொது வெளியில் பற்றி பேசணும்? ஸோ அவங்களுக்கு பிரச்சனை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல பிடிக்கல அப்படின்னா ஒதுங்கிட்டு போயிட வேண்டியது தானே அப்படின்ற மாதிரியான கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. ஒரு நடிகர் சங்க துணைத் தலைவராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு பதிலை வந்து அவர் சொல்கிறது வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா வந்து கோலிவுட் வட்டாரத்தில் பார்க்கப்படுது. மிகப்பெரிய பிரச்சனையாக தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கக்கூடிய இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனையை பற்றி இவர் இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறாருன்ற மாதிரி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இது குறித்து இணையத்தில் ரசிகர்கள் பலரும் வந்து பல விதமான கருத்துக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதில் வந்து பலரும் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது 2 பேரோட தனிப்பட்ட விஷயம் அப்படின்றது வந்து அவர் சொல்கிறதும் சரி, அவர் சொல்கிறதும் வந்து தவறு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகைகளுடைய அனுமதி இல்லாமல் எங்கேயுமே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது 100க்கு 100 சரி. ஸோ நடிகைகள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டதுக்கு ஒத்துக்கிட்டு தானே போகிறாங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் வந்து எழுப்பப்படுது. ஸோ இன்னொரு பக்கம் திறமையான நடிகைகளுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண விருப்பம் இல்லாத நடிகைகளுக்கு அவங்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படும் போது அதை பற்றி எந்த கருத்துமே சொல்லலையே. ஸோ அவங்களுக்கான திறமை இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் மறுக்கப்படுதில்லை. இது வந்து தப்பான ஒரு விஷயம் தானே. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது அவங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் அப்படின்றது நீங்கள் சொன்னால் மறுக்கப்படுறது வந்து ஒரு பொது விஷயம் தானே. அதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்ற மாதிரியான கருத்துக்கள் நிலவிட்டு இருக்கு. ஸோ இந்த ஹேமா கமிஷன் பற்றி நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு திரையுலகில் இருக்கக்கூடிய 10 ஆண்கள் வந்து எல்லா நடிகைகளும் அனுபவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம சேனல்லே மோகன்லால் வந்து 1000 நடிகைகள் கிட்ட வந்து என்ஜாய் பண்ணார் அப்படின்ற மாதிரி விஷயம் பண்ணோம். அந்த மாதிரி நடிகைகள் பல பேர் வந்து பல நடிகர்கள் கூட இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை நடந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து வெட்ட வெளிச்சமாக இப்போ ஹேமா கமிஷன் மூலமாக வெளியே வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம ரீசெண்டாகவே சீக்கிரமே வந்து நம்ம சேனலில் வீடியோ போட்டுருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.